ரீவைண்ட் பண்ணு, ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் போ, க்ளோஸ் போ. டைட் பண்ணு. நோ மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 30 நாளைக்கு முன்ன குட்டி எப்படி ஓடுகால் மாதிரி ஓடி போனனோ அதே ஓடுகால் மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்கிறான். ஓடுகாலு ராஜ்மோகன்டா. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய இதாக இருக்கக்கூடிய இன்ட்ரோவை மறந்துட்டோம். அதை மறந்துட்டே நம்ம மெய் சிலிர்த்து நிற்கிறேன் எங்கள் அண்ணன் பார்த்த சந்தோஷத்தில். பாருங்கள், 30 நாளுக்கு அப்புறம் ஓடி போன ஓடுகாலி எங்கள் அண்ணன். அதாவது ஊரில் ஒரு பேச்சு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பெண் ஓடி போய்ட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஓடுகாலி ஒரு வார்த்தை போடுவாங்க. அவங்கள பார்க்கும்போது ஊரே வேடிக்கை பார்க்க சுற்றி நிற்கும். ஓடி போன வந்துட்டாப்பா, அவங்க கூட ஓடி போனாலும் வந்துட்டாப்பான்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்ப்பேன். என்னம்மா ஓடி போனவன் பொண்ணு வந்துட்டாமா அப்படி துக்க விசாரிக்க மாதிரி இங்கே போவாங்க. இப்போ எனக்கு எங்கள் அண்ணனை பார்த்ததும் பாருங்க, நான் இன்ட்ரோவே மறந்துட்டேன். மலை இன்ட்ரோ போட்டு முடிச்சிருவோம். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஓடுகாலி அண்ணனை தான் நம்ம பொழக்க போகிறோம். நான் பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். பாருங்க, எங்க அண்ணன் கிட்டத்தட்ட திருச்சி பைபாஸ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காருங்க. முப்பது நாளா எங்கள் அண்ணன் பச்சை தண்ணி குடிக்கணும். முதல்ல தெரியுமா, அவர் தாடி வளர்ந்துருக்கார், சோகமாக இருக்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கள் அண்ணன் சோகமாக இருக்கார். மலதளவில் உடஞ்சிட்டார், நொறுங்கிட்டார், ஈரமாயிட்டு, ஃபேண்டு முழுக்க கண்ணீர் பட்டு. அது என்னடா கண்ணீர் என்னடா ஃபேனில் படுத்து கேட்காதீங்க, குனிஞ்சிக்கிட்டே அழுதுருக்காரு எங்கள் அண்ணன். இப்படி தான் இருக்கலாம், கையை பிடிச்சிட்டு இப்படி இப்படி தெரியுமா உங்களுக்கு, ஆசனம் பண்ணி அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர்லாம் சிந்தி 30 நாளாக வாடிட்டாருங்க மனுஷன். நான் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது எனக்குலாம் மனசே இல்லைங்க. அண்ணா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. சத்தியமாக மனசில் எங்கள் அண்ணன் பழைய அண்ணன் மாதிரியே இருந்தார். ஓடி போன உடனே அந்த சோகம் என் கண்ணில் தெரிஞ்சு. எங்கள் அண்ணனுடைய சோகம், அந்த எப்படி சொல்கிறது, பரிதவிப்பு, அப்படின்ற பரிதவிப்பு நான் கண்ணில் பார்த்துருக்கேன். எனக்கு உடஞ்சிருச்சிங்க. எனக்கு எனக்கு தாங்கலை. எனக்கு எங்கள் அண்ணன் ஓடி போனாலும் பாருங்கள், வந்த உடனே அதுதாங்க எங்கள் அண்ணன் பிடிச்சது. அவர் மேலே 1000 விமர்சனம் கட்டுங்க, சிங்கங்க எங்கள் அண்ணன். ஓடி போனாலும் துணிச்சலாக, ஆண்மையோட, முதுகெலும்போட, தைரியமாக செய்தியாளர் சந்திப்பு முதலே சந்தித்து பேசுகிறாருங்க, முதல்ல வராங்க. ஆனால் பாருங்கள், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நான் சொல்லக்கூடிய துணிச்சல், தைரியம், சிங்கமாக, முதுகெலும்போட இது எதுவுமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக செய்தியாளர் சந்திக்காமல் இருக்காருங்க. அப்போ யாருங்க? என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் நேரத்துலேருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ், நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கோம்டா, உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வரோம்ண்ணா, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையான தலைவன் எனக்கு ராஜ்மோகன் தாங்க உண்மையான தலைவர். எங்கள் அண்ணனை பார்த்த பூரிப்பு என்னால் வெளிப்படுத்தவே முடியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் விஜய். அதாவது கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு இந்த பூனைக்குட்டிகளை எப்போ வெளியே வருதுன்னு பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சிங்க. நைட்டாக செய்தியாளர் சந்திக்கிறாங்க, உடனே ட்விட்டரில் எழுதுகிறாங்க, அறிக்கையை போடுறாங்க, அறிக்கை பேசும் பொருளை ஆக்குறாங்க. வந்த உடனே காவல்தனம் பண்ணிவிட்டு நாசுக்காக ஓடி ஒளிஞ்சிட்டு 30 நாளைக்கு அப்புறம் லேசாக அமர்ந்த உடனே இப்போ வெளியில் நின்றுட்டாங்க. பூனைக்குட்டி எட்டி பார்க்கு, என்ன
பால் ஈழு கிடக்கா ஓசியில் நக்கிட்டு போவோம், எட்டி பார்க்க வந்து நிற்கி. தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆள் ரொம்ப இழைச்சிட்டீங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் மேலே பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு. இப்போ என்ன மதிப்பு மரியாதை நினச்சிட்டிங்களா? இப்போ நான் அதிகமாக போயிடுச்சுங்க. ஆயில கொசு நான் தூணை அண்ணன் துப்பலை. ஏங்க அவர் யாருங்க? அவர் வந்து கறந்த கரகோஷத்தில் மக்களை உசிப்பிடக்கூடியவருங்க. அவர் வந்து ரெண்டு கை தட்டுவாருங்க. அவர் வந்து பரத்த கரகோஷத்தில் எல்லோரும் கை தட்டுங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருங்க. ஒரு பெரிய ஆங்கருங்க. அப்படிப்பட்ட எங்கள் அண்ணனே ஓடட்டா பிறகு விஜய். அதான் எனக்கு ரொம்ப விஜயை பிடிச்சது. எதையும் துணிச்சு சந்திக்கக்கூடிய ஒருத்தர், எதுக்குனாலும் உடனே அவரோட சேனலில் வீடியோ போடக்கூடிய ஒருத்தர், அவரோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரையே உட்காரஸ்டா பாருங்க விஜய் வந்து. அவரை எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்துக்குவாங்க. அதனால் ஒரு 30 நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் நான் வந்து என் கை கால் பதறிட்டு, ஒரு ஓடிப்போன ஒரு காதலி இன்னொருத்தவங்களோட ஓடி போனதுக்கு பிறகு அந்த காதலி திரும்பியும் தன்னை தேடி ஒருத்தனை வரும்போது அந்த காதல் எப்படி பரிதவிச்சு, ஆகா நம்மளுடைய எக்ஸு ஓடி போனால் இன்னொருத்தன் கூட ஓடி போனால் நம்ம கூட வந்துட்டாங்கிற பரிதவிப்பு எப்படி இருக்குமோ, அந்த ஓடுகாலியை அந்த ஓடி போனவங்கள பார்க்கும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி மாதிரி நீ எங்கள் அண்ணன் வந்துடுவார், பேட்டி கொடுப்பாரு. ஆனால் அண்ணனுக்காகவே நம்ம வந்து சேனல் கிட்டத்தட்ட இந்த போட ஆரம்பித்ததுலேருந்து டிவிக்கே ஒதுக்கிட்டு நம்ம வந்து டிவிக்கே தான். இப்போ ராம்குமார் போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தோம்ல, அது கொஞ்சம் அந்த பேஷண்ட்டை தூரம் போட்டுட்டு நியூ பேஷண்ட்டு ராஜ்மோகன் நம்ம அட்மிட் பண்ணி என்னென்னா தப்பு பண்ணீங்க? நீங்கள் கண்கலையினாலே என்னால் தாங்கிக்க முடியாது. காலில் விழுந்ததான் சொல்கிறாங்க. உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. நாங்கள் உன் மேலே உயிரே வச்சுருக்கோம். என்னால் எவ்வளோ பேர் எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? ராஜ்மோகனுக்கு திரும்பி வந்து வைத்தியம் பார்க்க நல்ல கண்டென்ட் கொடுப்பாப்புல. நல்லா ஒரு தாவேக்கா கட்சியிலே ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய நம்ம நினைக்கக்கூடிய ஒருத்தர் அண்ணன் தான். அப்படிப்பட்ட அண்ணன் வந்ததே நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் கூட நினச்சேன், நிறைய பேர் சொன்னாங்க அண்ணன் வந்து பழைய ராஜ்மோகனும் மாறிட்டார், சோத்து பூ போட்டு திங்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் வந்து அவருக்கு வந்து மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் வந்துருச்சு, அவர் டிவிக்கு கட்சி விட்டு வெளியே போகிறதுன்னு கூட நான் கூட பயந்துட்டேன். ஷாக்காகிட்டு எனக்கு உண்மையை கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. ஐயோ, அந்த தற்கொலை கூட்டத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப ஒருத்தங்க வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு மூளை வளர்ந்துருமே. யாரையும் ஹர்ட்டும் பண்ணலண்ணா. நீங்கள் உங்களால் ஹர்ட் பண்ண முடியாது யாரையும். ப்ளீஸ் அண்ணா, இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படாதீங்க விஜய் அண்ணா, கஷ்டப்படாதீங்க, வந்துடுங்க. எங்கள் ராஜ்மோகனுக்கு மூளை வளர்ந்துட்டுனா பெரிய சிக்கல் எதுவுமே டிவிக்கு தான் மொதல் அடி விழும். இவங்க எப்படி சமாளிப்பாங்க? நம்மளே சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ ராஜ்மோகன் வந்துக்கிட்டு இவங்களாம் ஒரு தலைவன் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நறுக்கு புல்லட் பாயிண்ட்டை கேள்வி கேட்பாரா, என்னடா செய்ய போகிற பரிதைக்கும் போது தான் திரும்பி அண்ணன் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. நான் ஒரு தற்கொலை தானே, தற்கொலை கூட்டத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு நான் தற்கொலை ஆயிடுவேங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டேன். எனக்கு வெக்கம் மானம் சூடு சோரம் 41 பேர் இல்லைங்க, 4 லட்சம் பேர் செத்து போனால் பரவாயில்லைங்க, ஏன் வயிறுங்க பாருங்க. நான் திருச்சியிலேயே அந்த 41 பேரை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு கூட போகல, பொண்டாட்டி பிள்ளைங்க தலைமறைவு எங்கேயுமே அவளை திருச்சியில் ரூமு போட்டு உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். 30 நாள் ரூம் போட்டு உட்காந்துருக்காருங்க எங்கள் அண்ணன். 30 நாள் எங்கள் அண்ணன் வளர்த்த இது என்ன தெரியுமா, வளர்த்துட்டார், அவ்வளோதான். பெரிய விஷயத்தை அண்ணன் பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். அவர் கூட சேர்ந்த நிர்மல் ஒருத்தர் சொல்கிற சூப்பராக சொல்லுவார், யாரும் தலைவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை, எங்கேயும் போகல, இது எந்த நிர்வாகம் போகல. நீங்கள் அதனால ஒரு எங்களுடைய திரு ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்கள் எல்லாம் இது நிறைய பேர் கேட்டீங்க. இல்லை எங்கேயுமே நாங்கள் எங்கேயும் போகலங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கலங்க. இல்லை எனக்கு புரியல, இதுக்கு பேர் தாங்க தலைமறைவு. இல்லை இதுக்கு பேர் தான் தலைமறைவு. நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கல, நாங்கள் எங்கேயும் நாங்கள் ஓடிலாம் போலையே, நாங்கள் எங்கேயுமே இல்லையே, நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே சேஃபாக இருந்துக்கிட்டோம் ப்ரோ. அதுக்கு பேர் தான் ப்ரோ தலைமறைவு. வீட்டுக்குள்ளே இருக்க பேர் தான் தலைமறைவு. நிகழ்ச்சிக்குள்ளே கலந்துக்கிடாமல் ஒளிராக தெரியுமா, இதுக்கு பேர் தான் தலைமறைவு. இது கூட தெரியாமல் ஒரு புதிய உருட்டு அண்ணன் உருட்டி பார்க்குறாராம்மா. அந்த உருட்டெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. சரி, மொத்தத்தில் நீங்கள் இப்போவாச்சும் வெளியே எட்டி பார்த்துருக்கீங்க, நிறைய பேருக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்க வந்திருக்கிறீங்க. அதனால் தொடக்கத்திலே
உங்களை வச்சு வீடியோ போட்டதற்கு மனதார மகிழ்ச்சி தெரிவித்துக்கொண்டு, தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் நம்ம ராஜமுகன் பேசுவார். அண்ணனுக்காக நம்ம பல கண்டென்ட்டோட காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.